இன்னொரு செய்தி, தன்னுடைய பிறப்பால் அவர் தன்னுடைய சூழல் வேறு, ஆனால் அவருடைய பிறப்பால் அவருடைய தந்தையார் என்றதை கேட்கிற போது ஒரு செய்தியை கேட்டார்கள். அதாவது சமஸ்கிருதம் படித்தால் அந்த லோகத்தில் நன்றாக இருக்கலாம், ஆங்கிலம் படித்தால் இந்த இடத்திலே நன்றாக இருக்கலாம் என்று தந்தையார் சொன்னபோது, நான் சமஸ்கிருதமும் படிக்கிறேன், அவருக்கு தெரியும் தமிழ் சமஸ்கிருதமும் ஆங்கிலமும் இருக்கட்டும், ஆனால் தமிழ் படித்து நான் தொண்டு செய்ய போகிறேன் என்று ஊவேசா குரல் கொடுத்தார். அதைவிட முக்கியமான காரணம் அவருடைய தந்தையார் அதற்கு உறுதுணையாக இருந்தார். குடும்பத்தில் யாரும் உறுதுணையாக இருந்தால் போக முடியாது. இளமான் அவர்களுக்கு தெரியும், எங்கள் குடும்பம் நான் 10 பேரோடு பிறந்தவன், ஆனால் பிறந்த நான் தமிழை எடுத்ததனால் எனக்கு சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் நான் பட்டாடி கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. காரணம் தமிழ் படித்ததால். இன்னும் சொல்லப்போனால் சேர்ந்தே இருப்பது புலமையும் வறுமையும் என்று சொல்வார்கள். ஆனாலும் கூட நான் தொடர்ந்து முயற்சி செய்தனுடைய விளைவு என்னுடைய ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகுதான் எனக்கு முறையான வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் ஒரு சமஸ்கிருத கல்லூரியில் தான் கிடைத்தது என்று நினைக்கிற போது அதனுடைய தொடர்ச்சியான தமிழ் தொய்வில்லாமல் செய்கிற அந்த தமிழ் பணி என்கின்ற எண்ணத்தில் தான் நான் இருப்பேன். ஊவேசா அவர்களுக்கு அந்த படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், அதற்காக அவருடைய தந்தையார் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவருக்காகவே இடத்தை எல்லாம் மாற்றி நம்ம மகாத்வான் மீனாட்சி திருப்பதி அவரிடத்திலே சேர்த்தார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் உண்டு. தமிழ் தொண்டிலே அவர் பல செயல்களை செய்திருக்கிறார். அவர் பேச இருக்கிற காரணத்தால் அதற்கு இடையிலே நான் புகுந்து எனக்கு எல்லாம் தெரியும் என்று காட்டிக்கொள்ள நான் விரும்பவில்லை. அவர் பேச வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லி நம்முடைய செல்வகணபதி அவர்கள் இங்கே சவிதாவிலே இருப்பது நமக்கு மிகச்சிறப்பான ஒரு இது. அடுத்து மாணவர்கள் பட்டாளத்தை உருவாக்க வேண்டும். இந்த பள்ளியிலே இப்பொழுது புதிதாக ஒரு தலைமை ஆசிரியர், அதாவது உடற்கல்வி ஆசிரியர் 3 மாதங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறார். அவரிடத்திலும் இப்பொழுது பேசி கொண்டிருந்தேன். மாணவர்களை எல்லாம், இந்த விளையாட்டு மாணவர்கள்லாம் கூட இங்கே நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களுக்கெல்லாம் நாம் சான்றிதழ் கொடுத்து அவர்களை மேலும் மேலும் அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்கின்ற கருத்தை அவரிடம் சொன்னேன். நீங்கள் வருகிற போது அடுத்த தலைமுறையை எடுத்து செல்கிற அந்த ஒரு பணியை செய்யுங்கள் என்கின்ற அந்த செய்தியை சொல்லி மிகச் சிறப்பாக பலர் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் எனக்கு பெயர் சொல்லி அடிக்க முடியும் என்றாலும் கூட நம்ம மிகச்சிறப்பாக இங்கே வருகை தந்தவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய தொண்டினை நாம் பாராட்டி அவர்களை இங்கே அழைத்திருக்கிறோம். மிகச் சிறப்பானவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து வருகின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இலக்கிய வட்டம் 485வது கூட்டம். உலக தாய்மொழி தின விழா, தமிழ் தாத்தா ஊவேசா பிறந்தநாள் விழா. இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அத்துணை சான்றோர் பெருமக்களையும் தமிழறிஞர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஒரு பாடலோடு தொடங்குகிறேன். திருப்புகழ் பாடல் ஒன்று பாடுகிறேன். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டனரை பக்ஷி என்னும் உக்ரதுர கமுனிவன் பக்குவ மலர் தோடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் குக்குடமும் ரட்சைதரும் சிற்றடியும் முற்றியப்பன் இருதோடும் செய்புதியும் வைத்துய திருப்புகள் விருப்பமுடன் செப்பன என கருள்கை மறவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எப்பொறியவற்று வரை இளநீர் வண்டச்சில் பயரப்ப வகை பச்சரிசி விட்டுவள ரிப்பழமிடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடி சிக்கடலை பக்ஷணம் எனக்கொளொரு விக்ன சமர்த்தன் என்னும் அருளாழி வெப்பகுடி நச்சிடின விற்பர மரப்பரரும் வித்தக மறுப்புடைய பெருமாளே, வித்தக மறுப்புடைய பெருமாளே. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இந்த அற்புதமான நிகழ்விலே பங்கெடுத்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய தலைவர் மற்றும் செயலாளர்களாக இருக்காங்க. ஒரு போன வாரத்திற்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை, இதே ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11 இதே மணி நேரத்தில் தொலைபேசி வருதுங்க எனக்கு. ஐயா பேக்கி பிரபாகரன் ஐயா தொலைபேசி செய்கிறாங்க. செல்வகணபதி, நீங்கள் 25ஆம் தேதி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, பேச முடியுமான்னாரு. என்னங்க ஐயா அப்படின்னு. இலக்கிய வட்டத்தில் தமிழ் தாத்தாவை பற்றி பேச வேண்டும் அப்படின்னார். கொஞ்சம் அப்படியே உடம்பு சிலிர்த்துருச்சுங்க. ஐயாவுக்கு எப்படி என்னை குறித்து அதை இந்த டாபிக் சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே எப்படி அவருக்கு தெரிந்திருக்கிறது என்றது தெரியல எனக்கு. நாம் ஒன்றை நினைக்க அது தானாக வந்து சேரும். இது பிரபஞ்ச ஆற்றலுக்குரிய சக்தி. இந்த ஐயா தொலைபேசி செய்து இந்த தலைப்பை நீங்க பேசணும் அப்படின்னா, ஐயா ஊவேசாவினுடைய பதிப்புகள் பற்றி பேசணுமா,
இல்லை உவேசாவினுடைய வேற அரிய பதிப்புகள் இலக்கண பதிப்புகள் தனித்தனியாக பேசணுமா அப்படின்னு இல்லை, உவேசாவின் தமிழ் தொண்டு குறித்து நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார் பணித்தார். மிகச்சிறப்பான ஒரு நன்னாள். சொன்னீங்களா உவேசாவுக்கும் எனக்குமான தொடர்பு அப்படின்னு சொல்றப்ப 6ஆம் வகுப்பில் இருந்து எனக்கு சுவடிகளின் மீது ஆர்வம் அதிகம். 6ஆம் வகுப்பில் இருந்து என்னுடைய தந்தையார் தமிழாசிரியர். சுவடிகளை பார்க்க எடுக்க அதனுடைய எழுத்து படிக்க என்ற ஆர்வம். ஆனால் அப்போதெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன், அப்பொழுது எனக்கு கிடைக்கவில்லை. அதே ஆர்வத்தோடு பல இடங்களுக்கு சென்றேன், ஒரு சில சுவடிகள் கிடைத்தன. அதே ஆர்வத்தோடு 12ஆம் வகுப்பு முடித்தேன். என் தந்தையார் சொல்றேன், உவேசா என்கிற தமிழ் தாத்தா அவர்கள் பல ஆண்டுகளாக தேடி பயணித்து பல நூல்களை பதிப்பித்திருக்கிறார், ஆகையினால் மட்டுமே தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவர் போல நானும் வர வேண்டும் என்ற ஆர்வத்தை முன்னிலைப்படுத்தினேன். தமிழ் கல்லூரிக்கு மயிலத்துக்கு போனார். மயிலத்தில் 3 ஆண்டு படித்தேன். இந்த 3 ஆண்டுகள்ல மயிலம் புலவர் கண்ணையன் அப்படின்னு ஒரு ஐயா கேள்விப்பட்டிருக்கலாம், ஓலைச்சுவடி ஆர்வலர். ஓலைச்சுவடி எடுத்து அவர் தான் மயிலம் பொம்மபுர ஆதீனத்திற்கு பல செயல்பாடுகளை செஞ்சவர். மயிலம் பொம்மபுர ஆதீனத்தில் பல ஓலைச்சுவடிகள் இருக்கு. எனக்கு அதில் ஆர்வம். சொன்ன உடனே என்னுடைய பேராசிரியர்கள் அந்த புலவர் கண்ணையன் அவர்களை தொடர்புபடுத்தினாங்க. எப்படி இந்த உவேசா அவர்களுக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கிடைத்தாரோ அப்படி எனக்கு புலவர் கண்ணையன் அவர்கள் கிடைத்தார். முதலிலே எடுத்து படித்த சுவடி அருணாச்சல புராணம் எடுத்து எழுதுங்க. இவ்வளவு பெருசு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 200 ஏடுகள் கொண்ட சுவடி எடுத்து எழுதுங்க. அங்க எழுத ஆரம்பிச்ச 3ஆம் ஆண்டு முடித்தேன். அப்படியே எனக்கு அந்த தொடர்பினால் ஓலை வேலை தருமா அப்படின்னு ஒரு தினமணியில் ஒரு கட்டுரை வருதுங்க. அது எழுதினவர் யாருன்னா மயிலம் புலவர் கண்ணையன் தான். எங்க அப்படின்னு பார்த்தா ஆசியவியல் நிறுவனத்தில் சென்னையில செம்மஞ்சேரியில 3 மாத ஓலைச்சுவடி பயிலரங்கு பயிற்சி முகாம் நடக்குது, உணவு தங்குமிடம் இலவசம் போட்டான். 3 ஆண்டுகள் பிஇடி படிச்சு முடிச்ச உடனே அந்த 3 மாத பயிற்சி தனித்துவமா தெரிஞ்சது. அந்த ஓலைச்சுவடி தொட்டு எடுத்து பார்த்ததில் இன்னும் அதிகமான அறிஞர்களோடு தொடர்பு வேண்டும் என்று கருதி அந்த 3 மாதம் அங்கே தங்கி இருந்து உணவு சமைத்து சாப்பிட்டு அந்த 3 மாத கால பயிற்சியை முடித்தேன். இலக்கிய வட்டத்தின் தலைவர் அவர்களுக்கும் இலக்கிய வட்ட பிரபாரன் ஐயா அவர்களுக்கும் கவியரங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வாக்கோப்பண்யன் ஐயா அவர்களுக்கும் மட்டுமல்ல ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உவேசா தமிழ் தாத்தா உத்தமதான புறம் பிறந்த தமிழ் தாத்தா, தமிழ் மொழி வாழியவே, தமிழ் மொழி வாழியவே, மொழியில் உயர்ந்த ஏற்றம் கண்டவர், தமிழ் உலகில் சிறக்க வந்தவர், உத்தமதான புறத்துக்கு உரிமை குரல் கொடுத்தவர், உலகம் அறிய தமிழ் தொண்டாற்றியவர், தமிழே எங்கள் உயிர் மூச்சாக கொண்டவர், தமிழே எங்கள் உயிர் மூச்சாக கொண்டவர், தமிழ் பாலை என்றுணர்ந்தவர், தாய் மண்ணில் தமிழை வளர்த்தவர், தமிழ் மொழிக்காக கொடியை உயர்த்தியவர், தமிழ் மொழிக்காக கொடியை உயர்த்தியவர், தமிழில் சொற்களை தேர்ந்தெடுத்து வெளி உலகில் அறிமுகமானவர், சிலம்பை மணிமேகலையின் சிறப்பை அறிந்தவர், சங்க இலக்கிய பாடலுக்கு வழி வகுத்தவர், குறிஞ்சி